தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லாப் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. தேசப்பந்து தேனக்கோன் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு. 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அவசர பணிக்காக முக்கிய ரயில் பாதை மூடப்பட்டது. நாட்டை வந்தடைந்த வாகனங்கள் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. இளம்பெண்ணின் விபரீத முடிவு, போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். மார்ச் மாதத்திற்கான லாப் எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விடயத்தினை லாப் நிறுவனத்தின் இயக்குனர் நிரோஷன் ஜேபிரிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுள்ள லாப் எரிவாயு சிலிண்டர் தற்போது 3680க்கு விற்பனை செய்யப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி சந்தியில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதுடன் அதே சமயம் வீதியில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் முச்சக்கர வண்டி மோதி தள்ளியது. குறித்த விபத்தில் பாரிய சேதங்கள் இல்லாது தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் குறித்த சந்தியில் நாளாந்தம் தொடர்ச்சியாக வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றது. ஆகையினால் குறித்த சந்தியில் வீதி சமிக்ஞை விளக்கு பொருத்தப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெலிகமவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனக்கோன் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ உத்தரவு வழங்கப்பட்டதா என்பது தொடர்பில் உறுதிப்படுத்தல்கள் எதுவும் இல்லை. முன்னதாக வெலிகமவில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதன்போது ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12:30 மணி முதல் நாளை சனிக்கிழமை பிற்பகல் 12:30 மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை மாவட்டத்தின் பசறை, காலியலம், கந்தகட்டிய, ஊவா, பரணகம, மீககியவுல, சோரணத்தொட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பணி பிரதேச செயலக பிரிவுக்கும் உட்பட்ட பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி தொலைபேசி நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு பரிசுகளை வென்றுள்ளதாக கூறி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடி குறித்து எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மோசடி செய்பவர்கள் தனிநபர்களிடம் பரிசு வென்றுள்ளதாக தெரிவித்து குறுஞ்செய்திகள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு பரிசுகளை பெற வரி அல்லது கட்டணங்களை செலுத்துமாறு மோசடிக்காரர்கள் பண மோசடியில் ஈடுபடுவதாகவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பதிரான விளக்கம் கொடுத்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், இதுபோன்ற மோசடிகளுக்கு உட்படாமல் இருக்கவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளதோடு எந்தவொரு பரிசு கோரிக்கைகளின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும், தேவையற்ற செய்திகள் அல்லது அழைப்புகளின் அடிப்படையில் எந்த பணத்தையும் செலுத்த வேண்டாம் என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். புளூமெண்டல் ரயில் கடவை புதுப்பித்தல் பணிகளுக்காக நாளை முதல் முழுமையாக மூடப்படும் என்று இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
உருகொடவத்தையிலிருந்து துறைமுகம் வரை செல்லும் தொடருந்து வீதியில் உள்ள ப்ளூமேண்டல் தொடருந்து கடவையில் அவசர புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பிரதான வீதி மூடப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு இலங்கை தொடருந்து திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. 5 வருடங்களுக்கு பின் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 2வது தொகுதி வாகனம் நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. இதற்கமைய இதுவரை ஜப்பானில் இருந்து 196 வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன்படி வேகன் ஆர், எல்டோ, வெஷல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் இருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வாகனங்கள் அடுத்த வாரமளவில் விற்பனைக்கு வரும் எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகள் வழங்குவதற்கான வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மார்ச் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு குறித்த விடயத்தினை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான குறித்த வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் 2025 3ஆம் மாதம் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் அவற்றின் செல்லுபடியாகும் காலம் இன்று முடிவடையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இளம் பெண் ஒருவர் தவறான முடிவை அடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வலஸ்முல்ல பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இமாசி ஹெட்டியராஜ் என்ற இளம் பெண்ணே இந்த தவறான முடிவை எடுத்து உயிரிழந்துள்ளார். சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான குறித்த பெண் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாகவே குறித்த முடிவை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வலஸ்முல்ல தயாரத்ன வீதியில் உள்ள வீட்டில் உள்ள மரமொன்றில் தூக்கிட்டு அவரை உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டிக்டாக் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான இமாசி அதிகளவான பொலோவஸை கொண்ட இளம் பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயிரை மாய்த்துக் கொள்வது பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வாக அமையாது எனவும் இவ்வாறான தவறான முடிவுகளை எடுப்பது தவிர்க்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.